வண்டியே மோதவில்லை என்பதற்கு அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார்? வண்டி பைக்ல மோதிச்சுன்னு சொல்றது யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது? அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை சிறுத்தை வந்து குண்டர்கள்ங்கிறாரு, ரவுடிகள்ங்கிறாரு? அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கு இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு. இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்கின்றது. என்னுடைய காருக்கு முன்னால எந்த பிரச்சனையும் இல்லை. திடீர்னு எல்லாம் கும்பல் முன்னே தான் நான் பார்க்கிறேன். ஒரு நிமிஷம் கூட இருக்காது எங்க வண்டி அப்படி தரமாச்சு. அந்த தன்மை கும்பல்ல என்ன நடந்தது நான் பார்க்கிறேன். ஏன் இறங்கல, ஏன் தடுக்கல அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்புறாரு. எனவே முன்னால வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோ எடுத்துருக்காங்க. அந்த வீடியோ உடனடியா வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு, அல்லது அந்த வீடியோ உடனடியா ஒரு தனியார் தொலைக்காட்சி. சம்பவம் நடந்து 2:34. ஆனா அந்த வீடியோ வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியில 2:39 அப்லோட் பண்றாங்க. 5 நிமிஷத்துல அந்த வீடியோ அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ அவர் அந்த வந்து எடுத்தாங்க, அல்லது அவர் வேற யாராவது இருக்காங்க. உடனடியா அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது? அவர் வந்து அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து விடுதலை கைது பண்ணணும், சினிமாவோட வந்து அதுக்கு வந்து அப்படின்னு அவர் கண்டிப்பாங்க. எங்களுக்கு நாங்க விசாரிச்சு வரணும், பொலிட்டிக்கலா எங்களுக்குள்ள கனெக்டட் அந்த லிங்க்ல விசாரிச்சு வரணும். இதுக்கு பின்னால பிஜேபி இருக்கு.